வணக்கம். அன்பார்ந்த மந்த்ரா டிவி சேனல் நேயர்களே, நாம் ஜோதிடத்தில் பல்வேறு வகையான பலன்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது கிரக சேர்க்கை பலன், நட்சத்திர சார பலன், நட்சத்திர பரிவர்த்தனை பலன், கோச்சார பலன், இப்படி நம்முடைய நட்சத்திர சூத்திர முறைப்படி நமக்கு லக்ன பலன்களை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நம்ம தொடர்ந்து பயணிப்போம். இந்த ஜோதிடத்தில் 12 பாவங்கள் தான் இருக்குது. ஆனால் பல்லாயிரக்கணக்கான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு பேர் நிகழ்வுகள் அப்படின்ட்டு. அந்த நிகழ்வுகளுக்கு இந்த 12லிருந்து தான் நம்ம பிரித்து எடுக்கணும். 9 கிரகத்திலிருந்தும் 12 பாவத்திலிருந்து 27 நட்சத்திரத்திலிருந்து இந்த பலன்களை ஷார்ட் அவுட் பண்ணுற வேலை தான் ஜோதிடருடைய வேலை. அப்போ நமக்கு நுணுக்கமாக பார்க்கணுங்கிறது தான் நமக்கு இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டு நமக்கு சொல்கிற விஷயம். அப்போ ஜோதிடத்தில் அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் போய்கிட்டே இருக்கணும். ஒரு விஷயத்தை நுணுக்கமாக பார்க்கறதுங்கிறது என்ன அப்படின்னா, பகுத்து பார்க்கறது, அப்டிராக்டாக பார்க்கறது. இப்போ ஒரு ஊருன்னு சொல்கிறது எப்படி, ஒரு வீதின்னு சொல்கிறது எப்படி, நம்ம வீடு ஒரு டோர் நம்பர்னு சொல்கிறது எப்படி, அந்த வகையில் பாயிண்ட் அவுட் பண்ணணும். ஒவ்வொரு பாவத்தையும் நுணுக்கமாக உள்ளுக்குள்ள கரெக்டான இடத்த தெரிஞ்செடுத்து டிகிரி பிரகாரம் பார்க்கறது தான் இந்த முறை. அதனால் தொடர்ந்து என்னுடைய ஜோதிட பதிவுகளில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண தான் அதனுடைய விளக்கம் புரிய வரும். நம்முடைய விதி என்பது இந்த 360 டிகிரிக்குள்ளே விதிக்கப்பட்டிருக்கு. அது ஆல்ரெடி ஃபிக்ஸடு. அந்த ஸ்டாண்டர்டை நம்ம தெரியாமல் பயன்படுத்துறதுனால என்ன ஆகுதுன்னா, நம்ம ஆசைப்பட்டது, நம்முடைய மனம் சிந்திக்கிறது, இதையெல்லாம் நல்லதா கெட்டதான்னு தெரியாமல் நாமளே செலக்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. அப்படி செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஜோதிட முறைகளை கையாண்டுக்கிட்டீங்க அப்படின்னா லைஃப்பில் நமக்கு மிஸ்டேக் ஆகாது, ஒரு ரிவர்ஸ் போக வேண்டி இருக்காது, ஒரு விஷயத்தில் ஃபெயிலியர் ஆகாது. அப்படி நாம் இந்த ஜோதிட முறையை தொடர்ந்து பயன்படுத்துகிறோம். பதிவில் தனுசு லக்ன அன்பர்களுக்கு சுக்கிரன், செவ்வாய் மிதுன ராசி மற்றும் துலா ராசியில் குருவனுடைய நட்சத்திரத்தில் ஒரு சுப பார்வை பார்க்குறாங்க 12 நாட்களுக்கு. அதற்கான பலன், அதாவது அக்டோபர் 4ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 15ஆம் தேதி வரைக்கும் இந்த 12 நாட்களில் தனுசுக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காரு, 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்காரு. இந்த 2 பேரும் ஒரு வகையில் சுப பார்வை பார்த்துக்கிறாங்க. எப்படின்னா, செவ்வாய் புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்காரு, சுக்கிரன் விசாக நட்சத்திரத்தில் இருக்காரு. இந்த 2மே குருவினுடைய நட்சத்திரம். அப்போ குருவினுடைய நட்சத்திரத்தின் மூலமாக இந்த 2 பாவங்களும் இணைகின்றன. 7ஆம் பாவம் என்பது நம்முடைய முயற்சி, எதிர்ப்பாளர்கள், சமூகத்தில் நம்ம அன்றாடம் சந்திக்கக்கூடிய நபர்கள், ஒரு பேங்கிங் ஒர்க்கு, ஒரு கான்ட்ராக்ட் ஒர்க்கு, வாழ்க்கை துணை, பிஸ்னஸில் பார்ட்னர், இது எல்லாமே 7ஆம் இடம். 11ஆம் இடம் என்பது வெற்றிகரமாக செய்கிறது. இப்போ ஒரு திருமண காரியம் இருக்குது அப்படின்னா நம்ம அலைன்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கிறோன்னா அது சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது 11ஆம் இடம். மன திருப்தியை கொடுக்குறது. மூத்த சகோதர சகோதரி வழி, நண்பர்கள் வழி, உறவுகள் அனைத்துக்கும் சந்தோஷத்தை கொடுக்கறது 11ஆம் இடம். அப்போ உறவு சார்ந்த பாவங்களாக இவை நன்மைகளை தரக்கூடிய வகையில் இருக்கு. இப்போ செவ்வாய் நமக்கு 5ஆம் வீட்டுக்கு அதிபதி, 12ஆம் வீட்டுக்கும் அதிபதி. சுக்கிரன் 6ஆம் வீட்டுக்கு அதிபதி, 11ஆம் வீட்டுக்கு அதிபதி. அப்போ இதில் இந்த 2 கிரகங்களினுடைய ஒரு பார்வை சுப விளைவு என்பது சுபஸ்தானத்தில் நடக்கிறதுனால மிகுதியான வகையில் நமக்கு உறவுகளுக்கு சாதகம். குழந்தை பிறப்பு, வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரியங்கள், தெய்வீக அனுகூலங்கள், திருமண காரியங்கள் அனைத்துக்கும் சாதகம். இப்போ ஒரு கம்யூனிகேஷன் பண்ணுறீங்க, ஒரு கமிஷன் வியாபாரம் பண்ணுறீங்க, ஒருத்தரை போய் ப்ராஜெக்டுக்காக சந்தித்து அங்கே போய் ப்ரெசன்டேஷன் பண்ணுறீங்க, உங்களுடைய அறிவை பயன்படுத்தி ஆடு கொடுக்கறது,
மீடியாவில் டெவலப் பண்ணுறது, கலைகள் சார்ந்து சினிமா சார்ந்து இயங்கிறது, இது எல்லாத்துக்குமே சாதகம். அனைத்து விதமான கலைகள், வேத பாராயணங்கள், இது எல்லாத்துக்குமே சாதகம். அதே நேரத்தில் பூர்வீக சம்பந்தப்பட்டது, தந்தை வர்க்கம் சம்பந்தப்பட்டது, உயர்கல்வி சம்பந்தப்பட்டது, வெளிநாட்டு தொடர்புடையது, இதுக்கு எல்லாத்துக்குமே சாதகம். குலதெய்வ அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறதுக்கு உதவி செய்யும். அந்நிய நபர்களுடைய பழக்க வழக்கம் அதுக்கும் இது பாசிட்டிவாக வேலை செய்யும். இரண்டாம் திருமணத்துக்கும் சாதகம். அப்போ அந்த வகையில் இதில் இந்த செவ்வாய் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு, ரியல் எஸ்டேட்டு, பூமி காரகனாக இருக்கிறதுனால விவசாயம் சம்மந்தப்பட்டது, கான்ட்ராக்ட் இது பண்ணுறது, பில்டர்ஸாக இருக்கிறது, கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ், அத்தனைக்கும் செவ்வாய் பவர்ஃபுல்லாக இயங்குவார். நமக்கு ஒரு நல்ல காம்படிஷனையும் கொடுப்பாரு. அந்த காம்படிஷனில் நம்மளை வெற்றி பெறவும் வைப்பார். இந்த சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீட்டிலேயே லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு. அவர் நம்ம லக்னாதிபதியுடைய சாரம் வாங்கிட்டு இருக்காரு. அதனால நன்மைகளை செய்வார். எதிர்பார்த்த வெற்றியை கொடுப்பார். சில விஷயங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டே இருப்போம். அது நடக்கிறதுக்கு இது துணையாக இருக்கும். மூத்த சகோதர சகோதரி வழி, நண்பர்கள் வழி ஆதாயங்களை கொடுப்பார். லாபம் எதிர்பார்க்கலாம், நன்மைகளை எதிர்பார்க்கலாம். அப்ப இந்த மாதிரி அந்த செவ்வாய் கிரகம், சுக்கிர கிரகம் வெவ்வேறு ஸ்தானத்துல இருந்தாலும் அவர்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுத்து நமக்கு சூட்சுமமாக சில பலன்களை செய்கிறாங்கிறதுக்கு தான் இந்த பதிவு. சுக்கிரனுடைய நட்சத்திரம் நம்ம லக்னத்திலேயே இருக்கு. நாம சிந்திக்கிறது, நம்முடைய தோற்றம், நம்மளுடைய ஆரோக்கியம், நம்முடைய செயல்திறமை, இது எல்லாமே சுக்கிரன் வச்சிருக்கேன். அதே நேரத்தில் கலைகள், கிரியேட்டிவிட்டி மைண்டு, ரசிக்கக்கூடிய அமைப்பு, காதல் உறவுகள், குழந்தை, விளையாட்டு, ஷேர் மார்க்கெட்டு, இது எல்லாமே சுக்கிரன் வச்சிருக்கார். அப்போ அவருடைய ஸ்தானத்தை அந்த 5ஆம் வீடு பரணி நட்சத்திரமாக இருக்கிற இதுக்கு நேர் 7ஆம் வீட்டில் துலாத்தில் உட்கார்ந்தார். அப்போ அந்த 5ஆம் வீட்டுக்கான பலன்களை டெவலப் பண்ணி கொடுப்பார். அதே மாதிரி 9ஆம் வீடான சிம்ம ராசியில் பூர நட்சத்திரம் இருக்கு. இது பூர்வீகம், தந்தை வர்க்கம், தெய்வ அனுகூலம், இதையெல்லாம் காட்டுது. இதெல்லாம் இந்த வகையிலெல்லாம் நன்மைகள் செய்யுது. இன்னொரு வகையில் பார்க்க போனால், ஆண்களுக்கு களத்திரகாரகனான சுக்கிரன், பெண்களுக்கு களத்திரகாரகனான செவ்வாயும் ஒரு சுப விளைவை ஏற்படுத்துறதுங்கிறது, அது 7-11 ஏற்படுத்துறதுங்கிறது நம்ம விருப்பப்பட்ட வகையில், திருப்தி அளிக்கிற வகையில் திருமண காரியங்களெல்லாம் நடைபெறுவதை குறிக்கும். இப்போ களத்திர காரகங்களே பருவ வயதில் இப்போ ஒருத்தர் சந்தித்து பேசும் பொழுது அவங்க திருமணத்துக்கு உறுதி பண்ணுற அளவுக்கு அது கரெக்டாகிடும். அப்போ திருமணங்கள் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கும், விரும்பின உறவு, விரும்பின வகையில் ஆணோ பெண்ணோ திருமணம் அமையறதுக்கும் இந்த தனுசு லக்னக்காரங்களுக்கு இது சாதகமான நேரம். இப்போ ஜென்ரலாக நம்ம ஒன்று நினைப்போம், குரு 6ஆம் வீட்டில் இருக்கிறாரு அப்படின்ட்டு. இப்போ நம்ம இந்த 12 நாட்களில் சுக்கிரன், செவ்வாய் குருவனுடைய நட்சத்திரத்தின் மூலமாகத்தான் இணைகிறார்கள். அதனால இது வேலை சார்ந்த விஷயங்களுக்கும் சில நன்மைகளை செஞ்சிடும். நமக்கு லக்னாதிபதியும் குரு தான், 4ஆம் அதிபதியும் குரு தான். அப்ப 4ஆம் இடமான ரியல் எஸ்டேட்டு, வீடு கட்டுறது, வாகனம் வாங்குறது, இது சார்ந்து நன்மைகளை செய்வார். இப்ப திருமண காரியங்கள்ல உறுதிப்படுத்திக்கிறதுக்கெல்லாம் செய்வார். 7ஆம் வீட்டுல இருக்கக்கூடியது குருவனுடைய நட்சத்திரம். 3ஆம் வீட்டுல புரட்டாதியா இருக்கு, 7ஆம் வீட்டுல மிதுன ராசியில புனர்பூசமா இருக்கு, 11ஆம் வீட்டுல விசாகமா இருக்கு. அப்ப இந்த குருவனுடைய தன்மை நமக்கு இந்த 3, 7, 11ங்கிறது திருமண காரியங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் அவர் இப்ப இருக்கிறது 6ஆம் வீட்டுல இருக்கார். அதனால நம்மளுடைய ஜனன ஜாதகத்துல
எந்த மாதிரி பொட்டன்ஷியல் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ நமக்கு சுக்கிர புத்தி அல்லது சுக்கிரன் அந்தரம் திசையில் நடந்தாலும், அதே போல செவ்வாயினுடைய திசை புத்தி அந்தரம் நடந்தாலும், குருவனுடைய திசை புத்தி அந்தரங்கள் நடந்தாலும், இதெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று ஏதோ ஒரு வகையில் தொடர்பாகி நமக்கு சுபகாரியங்களை முடிச்சு வைக்கிற அளவுக்கு வந்துடும். அது ஒரு பெனிஃபிட். இந்த செவ்வாய் கிரகம் சுக்கிரன் கிரகம் அப்படின்றது நுணுக்கமான கலைகளுக்கும் ஹெல்ப் பண்ணும். இப்போ செவ்வாய் பட்டோம்னா ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸு, இப்போ சீருடை அணிந்த ஒரு தொழிலில் இருக்கவங்க, அதாவது காவல்துறை, மிலிட்ரி, இது மாதிரி துறையில் இருக்கவங்க, செக்யூரிட்டி லைனில் இருக்கவங்களையும் எடுத்துக்கலாம். இதெல்லாம் செவ்வாயினுடைய ஆதிக்கம். அப்போ அவங்களுக்கும் இந்த சுக்கிரனுக்கும் அப்படிங்கும்போது ஒரு வேலையில் ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்குது. ஒரு வேலையில் நமக்கு ஒரு பாராட்டுகளும் எதிர்பார்த்த ஒரு சாதகமான நிகழ்வுகளும் அங்கே நடக்குது. உறவுகள் வகையிலையும் சந்தோஷம் கிடைக்குது. எல்லா உறவுகளுக்குமே இது சாதகம்.